ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் லாபி. இன்றைய ஸ்பெஷல் என்னங்க? நம்ம எல்லாருக்கும் உபயோகமாகக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தாங்க. 6 கிச்சன் டிப்ஸ் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 1, நம்ம மைக்ரோவேவபிள் பீட்சா அல்லது ஆல்ரெடி நம்ம வாங்கின பீட்சாவை எப்படி நல்ல அந்த சாஃப்ட்னஸோட குக் பண்ணுறது, அந்த மாய்ஸ்சரோடு எப்படி அதை குக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை அந்த மைக்ரோவேவுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எவ்வளவு நீங்கள் சூடு பண்ணணுமோ அந்த டைம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சூடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல கிட்ஸுகளும் என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, கிச்சன் நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டீம் எல்லாம் சைடில் பட்டு ரொம்ப அழுக்கு படியும் இல்லைங்களா, பேக் சைடில் எல்லாமே அதை மறுபடியும் நம்ம வச்சு ரொம்ப தொடச்சி எடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட அலுமினியம் ஃபாயில் ட்ரே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பின்னாடி சைடில் வச்சுக்கலாம். அப்படி வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி பின்னாடி வச்சுட்டோம் அப்படின்னம்னா அந்த ஸ்டீம் வரும்போது அந்த ட்ரேயில் மட்டும் படும். அதை நம்ம எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அலுமினியம் ட்ரே இல்லாதவங்க ஃபாயிலை கூட கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கை நம்ம சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்லோவை எடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லைங்களா. அதுக்காக இந்த மாதிரி வடை பூரியெல்லாம் போடும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த வலை இருக்கக்கூடிய இந்த கரண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இல்லாதவங்க சாதாரணமாக நீங்கள் எப்படி வடை எடுப்பீங்களோ அந்த கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி குலுக்குனீங்க அப்படின்னா அந்த எல்லோ மட்டும் மேலே நின்றுட்டு இந்த ஒயிட்டை நீங்கள் தனியாக பிரிச்செடுக்க முடியும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரீன் பீஸ் நம்ம ஊற வச்சுருப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறதில்ல. நான் என்ன ஆகுதுன்னா, நிறைய தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எல்லாம் விசில் வரும்போது அது மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் தனியாக, அப்புறம் அந்த பருப்பு நல்லா குழஞ்சி பேஸ்ட் மாதிரி ஆகி நம்மளால் சாப்பிட முடியறதில்ல. அதுக்காக இதை குக்கரில் போட்டு மூடி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஸ்டீம் வரும்போது இந்த மாதிரி சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போது அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முழுசாக அழகாக வெந்து ஸ்கின்னும் அதோடைய ஒட்டியிருக்கும், பருப்பும் நல்லா வெந்திருக்கும். அடுத்து நம்ம ரசம் வைக்கிறதுக்காக டேமரிண்ட் புளியை தண்ணியில் கரைக்கணும்னு நினைப்போம். அது பச்சை தண்ணியில் கரைச்சிங்க அப்படின்னா உடனே கரையாது. அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, சுடு தண்ணியை ஹாட் வாட்டரை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த டேமரிண்டை போட்டிங்க அப்படின்னா 1 or 2 மினிட்ஸில் நல்லா இலகி ஜூஸ் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். முடி நல்லா லாங்காக வளரணுமா அப்படின்னா நீங்கள் அரிசி கழியும் போது அந்த தண்ணியை கீழே கொட்டாதீங்க. அதை நல்லா சேவ் பண்ணி நெக்ஸ்ட் டே நீங்கள் தலைக்கு குளிக்கும்போது அந்த தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் அமுத்துங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.